நீங்க ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கீங்களா? அப்ப இனிமே ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டாதீங்க. ஆமா, அதுக்கு பதிலா யூபர் ஓலா பைக் டாக்ஸி ட்ரை பண்ணுங்க. எதுக்காகனா ரேபிடோல வந்து நீங்க பைக் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா கமிஷன் வந்து உங்களுக்கு அதிகமா பிடிப்பாங்க யூபர் ஓலா பைக் டாக்ஸியை கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ரேபிடோல வந்து ஒரு ரைட் 100 ரூபான்னு போறீங்கன்னா 20 ரூபா பிடிச்சிருவாங்க. ஆனா யூபர்லயும் ஓலாலையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிக்க மாட்டாங்க. 6 ரூபாய் இல்ல 7 ரூபாய் தான் பிடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம யூபர்ல வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லாவே கமிஷனுக்கு 18 ரூபாயில இருந்து 22 ரூபாய் கட்டி ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிக்கலாம். ஓலாலையும் உங்களுக்கு கமிஷன் கம்மியா தான் பிடிப்பாங்க, யூபர்லயும் கம்மியா தான் பிடிப்பாங்க, 5 ரூபாய் 10 ரூபாய். ஆனா ரேபிடோ அப்படி கிடையாது. நீங்க 300 ரூபாய் ரைடு போனீங்கன்னா 80 ரூபாயில இருந்து 90 ரூபாய் கூட பிடிக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானும் ரேபிடோ ஓட்டிருக்கேன், அதனால தான் இதை நான் சொல்றேன். அதுவும் இல்லாம யூபர்ல வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கு. 350 ரூபாய் 60 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. ரேபிடோ வந்து நம்மளோட கமிஷனை நம்மளுக்கே பிடிச்சி அதை தான் இன்சென்டிவா போடுறாங்க. ஸோ நமக்கு ரேபிடோ அதிகமாக ஓட்டினா நம்ம சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கமிஷன்லேயே போயிடுது. இது வந்து இதுதான் பெஸ்ட், இது பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரொமோட்லாம் பண்ணல. இதுல வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, இதுல வந்து கமிஷன் உங்களுக்கு கம்மியா பிடிக்கிறாங்க. அப்படி தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த